எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 1 மற்றும் 2 இந்த 2 தேதிகளுக்கான 2 ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 5ஆம் தேதி வந்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம் 2025ஆம் ஆண்டு தேர்வை நோக்கி படிக்கிறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் தமிழ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பேட்ச்சு. ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 59 டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கான ஃபீஸ் வந்து 999 ரூபாய். ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் நம்ம சேனலில் ஏற்கனவே பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா 899 ரூபி. இது நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு, இது ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. பே பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த பேட்சுக்கான ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநில அரசு பசுவை ராஜ்ய மாதாவாக அறிவித்துள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஸோ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தான் இப்போ வந்து பசுவை ராஜ்ய மாதாவாக அறிவிச்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம். கவனிங்க, இப்போ நாட்டில் வந்து நாட்டு மாடுகள் வளர்க்குறதுங்கிறது வந்து குறைஞ்சிச்சு. ஸோ இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநில அரசு பார்த்தீங்கன்னா அதை வளர்க்குறத வந்து ஊக்குவிக்கும் வகையில் பசுவை, நாட்டு இன பசுவை வந்து ராஜ்ய மாதாவாக அறிவிச்சிருக்கு. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே. நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி, காஜிந்த் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையிலானது? ஆன்சர் இந்தியா மற்றும் கஜகஸ்தான். இந்திய ராணுவத்துக்கும் கஜகஸ்தான் நாட்டின் ராணுவத்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தான் காஜிந்த் அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த காஜிந்த் கூட்டு ராணுவ பயிற்சியானது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அவுலியில் வந்து நடத்தப்பட்டிருக்கு. 30ஆம் தேதி, செப்டம்பர் 30லேருந்து அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் கஜகஸ்தான் நாட்டுக்கும் இடையே மேற்கொள்ளப்படும். ஸோ இந்த வருஷம் தொடங்கப்பட்டது எத்தனையாவது எடிஷன், எத்தனையாவது பதிப்பு அப்படின்னா 8ஆவது பதிப்பு. இந்த மாதிரி கூட்டு ராணுவ பயிற்சி, கடற்படை பயிற்சி, விமானப்படை பயிற்சி எல்லாம் ஏன் நடத்துறாங்கன்னா 2 நாடுகளுடைய ராணுவத்துக்கு இடையிலே வந்து உறவை வந்து வலுப்படுத்தணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் 2 நாடுகள் பங்கேற்கிறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து நம்ம நாடு வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து கற்றுக்குவாங்க. அதே மாதிரி அந்த கஜகஸ்தான் நாடு இந்தியா கிட்டேருந்து ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து கற்றுக்குவாங்க. ஸோ ஏதேனும் ஒரு இடத்துல வந்து 2 பேரும் ஒரே டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அவங்க 2 பேருக்கு இடையே ஒரு, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும். கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு அவங்க உறவு வந்து மேம்பட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்த பயிற்சியானது நடத்தப்படுது. அடுத்த 3வது கேள்வி, சமீபத்தில் முதியோர் பராமரிப்பு உதவியாளர் படிப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்போ முதியோர்களுக்காக பார்த்தீங்கன்னா முதியோர் பராமரிப்பு உதவியாளர் படிப்பானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ முதியோர்களுக்குன்னு கிடையாது, முதியோர்கள் படிக்கிறதுக்காக கிடையாது, முதியோர்களை பார்த்துக்கிறதுக்காக இளைஞர்கள் படிப்பதற்கான திட்டம். ஸோ எஸ்எஸ்எல்வி படித்தவங்க இது வந்து ஒரு 3 மாத கோர்ஸ் தான். ஸோ 3 மாதங்களுக்கு படித்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வழங்கிடுவாங்க. ஸோ அந்த எந்த கல்லூரியில் படித்தாங்களோ அந்த கல்லூரியிலே வந்து அவங்களுடைய விவரங்கள்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போது நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்காக பராமரிப்பு தேவைப்படுது அப்படின்னா அந்த கல்லூரியில் அவங்களுடைய விவரங்களை பெற்று அவங்கள வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதாவது 36 அரசு மருத்துவ கல்லூரிகளில் இந்த படிப்பானது தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதியோர் பராமரிப்பு உதவியாளர் படிப்பானது தொடங்கப்பட்டிருக்கு. இது 3 மாத காலத்துக்கான படிப்பு. இந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு சான்றிதழ், சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது அக்டோபர் 1 தேதி தான் சர்வதேச முதியோர் தினமானது கொண்டாடப்பட்டது நமக்கு தெரியும். ஸோ அதை ஒட்டி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா 14.9 கோடி முதியோர்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்காங்க. ஸோ அதாவது இந்திய மக்கள் தொகையில், மொத்த மக்கள் தொகையில் முதியோர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 10.5% இருக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான முதியோரை கொண்ட 2வது மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 13.7% பேர் வந்து முதியோர் தான். ஸோ இந்த முதியோருக்காக இந்தியாவிலே முதன்முறையாக பார்த்தீங்கன்னா தேசிய முதியோர் நல மருத்துவமனையானது சென்னை கிண்டியில் தொடங்கப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, சமீபத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிதி பரிமாற்றம் தொடர்பாக 4 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜமைக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிதி பரிமாற்றம் உள்ளிட்ட 4 ஒப்பந்தங்கள் வந்து இந்தியாவுக்கும் ஜமைக்காவுக்கும் இடையே கையொப்பமாயிருக்கு.
ஸோ இப்போ ரீசெண்டாக ஜமைக்காவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ ஹோல்னஸ் என்பவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்திருக்காங்க. ஸோ இந்த பயணத்தின் போது தான் இந்த 4 ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜமைக்கா வீரர்களுக்கு இராணுவ பயிற்சி அளிக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து உறுதியளிச்சிருக்காங்க. ஸோ ஜமைக்காவில் பார்த்தீங்கன்னா யூபிஐ பரிவர்த்தனை சேவையானது தொடங்கப்பட இருக்கு. ஸோ அதுக்கான ஒப்பந்தம் உட்பட ஒரு 4 ஒப்பந்தங்கள் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிதி பரிமாற்றம், கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டுத்துறை உள்ளிட்ட 4 ஒப்பந்தங்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கும் ஜமைக்காவுக்கும் இடையே கையொப்பமாக இருக்கு. யூபிஐ அப்படின்னா யூனிஃபைடு இன்டர்ஃபேஸ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதா யூபிஐயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின், இந்த யூபிஐ வந்து எப்போ தொடங்கப்பட்டது, எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. 5வது கேள்வி, மேக் இன் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. ஸோ 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குன்னு கூட நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். எகைன் பார்க்குறோன்னா இந்த மேக் இன் இந்தியா திட்டம் 10 ஆண்டுகளை நிறைவு அடைந்ததை ஒட்டி பார்த்தீங்கன்னா அது தொடர்பான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, இந்த மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்தல் திறனானது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதை ஷார்ட்டாக EODPன்னு சொல்லுவோம், அதாவது ஏஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்தல் திறன். ஸோ அது வந்து இப்போ மேம்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம இந்தியாவில் வந்து நிறுவனங்கள் அமைக்கிறது, அதே மாதிரி நம்ம இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் எங்கேயாவது ஒரு ஆலை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது தொடர்பாக பார்க்கும்போது 48,000க்கும் மேற்பட்ட சட்ட சுமைகள் வந்து 10 ஆண்டுகளில் குறைக்கப்பட்டிருக்கு. 3,800க்கும் மேற்பட்ட சட்டப்பிரிவுகள் மீதான தடைகள் வந்து அகற்றப்பட்டிருக்கு. ஸோ இதனால இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்தல் திறனானது மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் காப்புரிமைகள், அதாவது காப்பிரைட்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போ ஒரு இசையமைப்பாளர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பாடலுக்கு மியூசிக் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பாடலை வந்து காப்பிரைட் வாங்காமல் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு காப்பிரைட் வாங்கியிருப்பாங்க, அந்த இசையமைப்பாளருக்கு காப்பிரைட் இருக்குது, உரிமை இருக்குது. ஸோ அதை இன்னொருத்தவங்க பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காப்புரிமைகள் எண்ணிக்கை, வழங்கப்பட்ட காப்புரிமைகள் எண்ணிக்கை அப்படிங்கிறது 2014 to 15 இசையமைப்பாளர் மட்டும் கிடையாது. இப்போ ஏதேனும் கண்டுபிடிக்கிறாங்க, வேற இந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் தான் காப்புரிமைகள் வந்து வழங்கப்படுது. ஸோ அப்படி 2014 to 15ஆம் நிதியாண்டில் 5,978 பொருட்களுக்கு காப்புரிமை வழங்கப்பட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா 2023 to 24ஆம் நிதியாண்டில் 1,00,000 அதிகரிச்சிருக்கு. அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் 17 மடங்கு வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2014 to 15 இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஸ்டார்டிங் அந்த நிதியாண்டில் வந்து பொம்மை ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் 10 ஆண்டுகளில் 227% உயர்வு கண்டிருக்கு பொம்மை ஏற்றுமதி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 12 தொழில்துறை ஸ்மார்ட் சிட்டிகள் அமைக்கிறதுக்கு மத்திய அமைச்சரை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த 12 புதிய ஸ்மார்ட் சிட்டிகள் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னா 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், 30 லட்சம் மறைமுக வேலை வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிரபலமானதாக இருக்கும். அந்த ப்ராடக்டை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணி அங்கே உள்ள எக்கனாமியை வந்து க்ரோத் அடைய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தினால குறு நிறுவனங்களுடைய திறன் மேம்பாட்டுக்கு இது உத்வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேக் இன் இந்தியா திட்டம் பற்றி ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்தியாவில் தயாரிப்பு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யறதை நம்ம சார்ந்திருக்காம இந்தியாவிலே அதிகமாக உற்பத்தி செஞ்சு அதை ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீமானது 2014 தொடங்கப்பட்டது. அடுத்து 6வது கேள்வி, தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1969ஆம் ஆண்டு. தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருதுங்கிறது பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருதாக கருதப்படுது இந்தியாவில்.
ஸோ இது வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது. திரைப்படத்துறையில் அவங்க அறிமுகமானதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான பங்களிப்பை பாராட்டும் வகையில் தான் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுது. ஃபஸ்ட்டு எப்போ இந்த விருது வழங்கப்பட்டதுன்னா 1969ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வழங்கப்பட்டதுலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரீசெண்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியா விருது நிறுவப்பட்டது, அதெல்லாம் வந்து பொறுத்துகளை கேட்டிருக்காங்க எந்த வருஷம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம அதையும் பார்த்துக்கிறோம். ஏற்கனவே பார்த்தாச்சு 70வது தேசிய திரைப்பட விருதுகள் விழாவானது அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஸோ இது 70வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் தான் இந்த தாதா சாஹேப் பால்கே விருதும் வழங்கப்பட இருக்கு. இது வந்து வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுது, திரைத்துறையில் வழங்கக்கூடிய உயரிய விருதுன்னு சொல்லி பார்த்தோம். 2022ஆம் ஆண்டுக்கான இந்த தாதா சாஹேப் பால்கே விருது பார்த்தீங்கன்னா இப்போ பழம்பெரும் நடிகர் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 3 தேசிய விருதுகள் வந்து பெற்றிருக்காரு. இந்த வருஷம் இவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் மிதுன்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் ஃபர்ஸ்ட் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவர் பாஜகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதி. இப்போ அவர் 3 தேசிய விருதுகள் பெற்றிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஒன்று பார்த்தீங்கன்னா 1996 அவர் ஃபர்ஸ்ட் அறிமுகமான படத்துலேயே அவர் வந்து தேசிய விருது பெற்றுட்டார். அது எப்போன்னா 1977ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மிரிகையா அப்படிங்கிற திரைப்படத்தோட நடித்தமைக்காக அவருக்கு தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு, பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தஹாதேர் கதா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நடித்தமைக்காக பெஸ்ட் ஆக்டர் நேஷனல் அவார்டு பார்த்தீங்கன்னா 1993 இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 1996ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா திரைப்படத்தில் நடித்தமைக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், அதாவது சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு. 3 தேசிய விருதுகளை இந்த மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த தாதா சாஹேப் பால்கே விருதுங்கிறது ஃபர்ஸ்ட் 1969ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா தேவிகா ராணி அப்படிங்கிறவங்களுக்கு தான் வழங்கப்பட்டது. 7வது கேள்வி, ஷிகரு இஷிபா எந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் ஜப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா ஷிகரு இஷிபா என்பவர் வந்து ஜப்பான் நாட்டுடைய பிரதமராக இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. ஜப்பான் நாட்டுடைய பிரதமராக ஃபுமியோ கிஷிடோ தான் இருந்தாங்க. இப்போ அவர் அந்த பதவியிலேருந்து விலகிட்டாரு. ஸோ அதை எடுத்து இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் ஷிகரு இஷிபா வந்து ஜப்பான் நாட்டுடைய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் இப்போ ரீசனாக நடைபெற இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 8வது கேள்வி, உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 142. ஸோ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து சட்டப்பிரிவு 142 கீழ் தான் சிறப்பு அதிகாரமானது வழங்கப்படுது. அரசமைப்பு சட்டத்துடைய 142வது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரத்யேக அதிகாரங்கள், சிறப்பு அதிகாரங்களானது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இந்த ஆர்டிகல் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியில் ஒரு மாணவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க படிக்கிறதுக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பணம் கட்டணும் இல்லையா, பணம் கட்டி தான் சேரணும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அந்த பணம் செலுத்துறதுக்கு. ஸோ டிலே ஆனதுனால அவங்களுக்கு அந்த படிப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் இவங்க வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாணவருக்கு வந்து இந்த நேரம் தவறுனால அவருக்கு கிடைக்கிற மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை ஐஐடியில் அவங்களுக்கு எந்த பாடம் ஒதுக்கப்பட்டிருந்ததோ அந்த பாடத்தை நீங்கள் வழங்கணும்னு சொல்லிட்டு அதோட சிறப்பு அதிகாரம் 142 அப்படிங்கிற ஆர்டிகலை யூஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கு. அந்த மாணவர் வந்து பட்டியலின மாணவர், ரொம்பவே ஏழை மாணவர் தான். ஸோ அவருக்கு உச்சநீதிமன்றம் வந்து இத்தகைய தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கு. 9வது கேள்வி, கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காலமானார்? ஆன்சர் ஹிஸ்புல்லா. ஸோ ஹிஸ்புல்லா அமைப்பை தோற்றுவித்தவர் மற்றும் அதோடைய தலைவருமான ஹசன் நஸ்ரல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் வந்து காலமாயிருக்காங்க. ஹிஸ்புல்லா அமைப்பு அப்படிங்கிறது லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா. ஸோ இதே மாதிரி நம்ம ஏமன் நாட்டுடைய ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி ஹமாஸ் படை பற்றியும் பார்த்துருப்போம். அதாவது பாலஸ்தீனத்துடைய காசா பகுதியில் தான் ஹமாஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஹமாஸ் அமைப்பினர் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மீது போரை ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வரைக்கும் இந்த போர் நடைபெற்று வருது. இந்த போருக்கு இடையில் ஹமாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக, ஹமாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற வகையில்
ஈரான் ஆதரவு பெற்ற இந்த ஹிஸ்புல்லாவும் ஹூதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேலுக்கு வந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வருது. ஹிஸ்புல்லாக்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் வந்து தாக்குதல் நடத்திட்டு வருது. ஹிஸ்புல்லாங்கிறது லெபனான், ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வந்து ஏமன் நாடு, ஹமாஸ் வந்து பாலஸ்தீனத்துடைய காசா பகுதியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக தான் ஈரான் நாடு இருக்கு. இப்போ என்னன்னா, நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி ஈரான் நாட்டுடைய அதிபராக மசூத் பெசஸ்கியான் வந்து பொறுப்பேற்றிருந்தாங்க. ஸோ அவர் பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்பதற்காக பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்புடைய தலைவரான அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியை வந்து சென்றிருந்தாங்க. ஸோ அந்த இடத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இந்த இஸ்மாயில் ஹனியை வந்து அந்த ஈரான் நாட்டிலே வந்து கொலை செய்யப்பட்டது, கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா லெபனான் ஹிஸ்புல்லா இருக்கு இல்லையா, ஹிஸ்புல்லா இருக்கக்கூடிய நாடான லெபனான் மீது வான்வழி தாக்குதலை வந்து நடத்திருக்கு. ஸோ அந்த வான்வழி தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவுடைய தலைவரான ஹசன் நஸ்ரல்லா மற்றும் இன்னொரு முக்கியமான தலைவர் வந்து காலமாயிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து வான்வழி தாக்குதல் மட்டும் இல்லாமல் லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கியிருக்கு. ஸோ இதை தொடங்கிய நிலையில் ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை இப்போ நடத்திருக்கு. 400 ஏவுகணைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இஸ்ரேல் மீது செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த டைமில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர் பதற்றமானது இப்போ நிலவிட்டு வருது. ஸோ அதனால தான் இதை நம்ம பார்க்குறோம். அடுத்து இஸ்ரேலுடைய தலைநகரம் எதுனா ஜெருசலேம், ஈரான் நாட்டுடைய தலைநகரம் எதுனா டெஹ்ரான், லெபனான் நாட்டுடைய தலைநகரம் எதுனா பெய்ரூட். இந்த மாதிரி முக்கியமான ரிலேட்டடாக நாடுகள் நம்ம பார்க்குறோன்னா அதோட தலைநகரம் வந்து கேட்பாங்க எக்ஸாமில் கொஸ்டின். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி, கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஸோ இந்த வருஷம்தான், இப்போ பிப்ரவரி மாதம் தான் இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கலைஞர் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு, விளையாட்டு உபகரணங்கள் திட்டம். ஸோ ஏழை மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னா அதுக்கான உபகரணங்கள் தேவைப்படும். இப்போ கிரிக்கெட்னா அதுக்கான மட்டை பந்து வந்து தேவைப்படும், பேட்மிண்டன்னா அதுக்காக இறகு பந்து, பேட்மிண்டன் விளையாடுறதுக்கான அந்த மட்டை வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதற்காக தான் இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஒரு சில விளையாட்டு வீரர்களுக்கு வந்து விளையாட்டு உபகரணங்களானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதையொட்டி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா 2023-24ஆம் ஆண்டுக்கான நிதி ஆயோக்குடைய SDG இண்டெக்ஸ், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு 13 விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. 13 துறைகளில் வந்து முதலிடத்துல இருக்குது, முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வறுமை ஒழிப்பில் பார்த்தீங்கன்னா முதலிடத்துல இருக்குது, இதை நம்ம பார்த்துருப்போம். அடுத்து சுகாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட 13 துறைகளில் நம்ம தமிழ்நாடு தேசிய அளவில் முன்னிலையில் முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் பற்றி பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 86 கோடி செலவில் தொடங்கப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளுக்குமே விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது. அதன்படி 12,620 கிராம ஊராட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில். அங்கே 33 வகையான விளையாட்டு உபகரணங்களானது வழங்கப்படுது 86 கோடி செலவில். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்யப்படுது. ஸோ அதாவது இப்போது நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த மாதிரி 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதற்காக இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்படுது. ஸோ அதன்படி இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 100 கோடியில் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு. 11வது கேள்வி, இந்திய ராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? ஆன்சர் ஆர்த்தி சரீன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவ மருத்துவ சேவைகளுடைய முதல் பெண் தலைமை இயக்குநராக ஆர்த்தி சரீன் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தான் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண். ஸோ ஆர்த்தி சரீன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணியை பாராட்டி விசிட் சேவை பதக்கமானது வழங்கப்பட்டிருக்கு. மேலும் ஆர்த்தி சரீன் வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா முதுநிலை மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அது தொடர்பாக அதையொட்டி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து மருத்துவர்கள் வந்து பணியிடங்களில் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, அது தொடர்பாக ஆய்வு செய்கிறது, அவங்களுடைய பணி சூழலை வந்து பாதுகாப்பானதாக உறுதிப்படுத்தும் வகையில் அது குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக தேசிய பணிக்குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தினால. ஸோ அதில் ஆர்த்தி சரீனும் இடம்பெற்றிருக்காங்க. 12வது கேள்வி,
நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா நாட்டிலே வந்து அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமாகவும் அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கிய மாநிலமாகவும் நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. ஸோ இப்போ 2022-23 ஆண்டிற்கான தொழிற்சாலைகள் குறித்த வருடாந்திர மதிப்பீட்டு அறிக்கையை வந்து இப்போ மத்திய அரசுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே வந்து அதிக தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக வழங்கிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தமாக நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,53,000 தொழிற்சாலைகள் இருக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 40,000 தொழிற்சாலைகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையில் தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. 2வது இடத்துல குஜராத் இருக்கு. அடுத்து 3வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு. 4வது இடத்துல உத்தரகாண்ட் இருக்கு. 13வது கேள்வி, சர்வதேச அஹிம்சை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 2. ஸோ இன்னைக்கு என்ன தேதின்னு நமக்கு தெரியும். என்ன தினம்? காந்தி ஜெயந்தி. ஸோ காந்தி ஜெயந்தினா காந்தி அவர்கள் தேச தந்தை காந்தியடிகள் அவர்கள் பிறந்த தினம் தான் அக்டோபர் 2. அவருடைய பிறந்த தினம் தான் சர்வதேச அஹிம்சை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கவனிங்க, மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினம் தான் இந்த அக்டோபர் 2ஆம் தேதி. மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத் மாநிலத்தின் போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காங்க. ஸோ அவருடைய பிறந்த தினம் தான் அக்டோபர் 2ஆம் தேதி சர்வதேச அஹிம்சை தினமாக கொண்டாடப்படுது. ஸோ இந்த வருஷம் மகாத்மா காந்தியுடைய 155வது பிறந்த தினமானது கொண்டாடப்படுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தேச தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பார்த்தோம்னா ஒரு காலக்கோடு மாதிரி பார்க்கலாம். 1919ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தொடங்கியிருந்தாங்க. அடுத்து 1922 பார்த்தீங்கன்னா தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு அவர் வந்து 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து மகாத்மா காந்தி அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 1942ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களை வந்து அனுப்புறதுக்காக பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம், நம்ம நாட்டிலேருந்து வெள்ளையர்களை வந்து அதாவது ஆங்கிலேயர்களை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளையனே வெளியேறு இயக்கமானது தொடங்கப்பட்டது மகாத்மா காந்தி அவர்களால். அடுத்த 1947ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்தது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டு டெல்லியில் வந்து மகாத்மா காந்தி அவர்களை வந்து நாதுராம் கோட்சே அவர்கள் வந்து சுட்டு படுகொலை செய்துட்டாரு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி காலமானார். ஸோ இதான் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பற்றி முக்கியமான காலக்கூடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினமும் அக்டோபர் 2ஆம் தேதி தான். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து இந்தியாவுடைய 2வது பிரதமர். ஸோ இவருக்கு 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6ஆம் தேதி இந்திய விமானப்படை தினமானது கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் இந்த கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வசூல் மாதாந்திரம் ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ வசூலாயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா. இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1.73 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வந்து வசூல் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்துடைய துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி MP விஜயகுமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து 1975ஆம் ஆண்டு பிரிவை சேர்ந்த தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி. அடுத்து காந்தி ஜெயந்தியொட்டி பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சிகளில் வந்து கிராம சபை கூட்டங்களானது நடத்தப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாட்களுக்கு கிராம சபை கூட்டமானது நடத்தப்படுது. ஸோ தண்ணீர் தினம், குடியரசு தினம், அப்புறம் காந்தி ஜெயந்தி, உழைப்பாளர் தினம், அப்புறம் சுதந்திர தினம், அடுத்து பார்த்தீங்கன்னா நகராட்சி தினம் சொல்லிட்டு ஒரு 6 தினங்களுக்கு வந்து இந்த கிராம சபை கூட்டங்களானது நடத்தப்படுது. ஸோ இந்த கிராம சபை கூட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிராம சபை அப்படிங்கிற கைபேசி செயலில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Group 4, Group 2, Group 2A படிக்கிறவங்களுக்காக அப்கமிங் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 999 ரூபி, ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 899 ரூபி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம். அடுத்து 1 year சப்ஸ்கிரிப்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 year சப்ஸ்கிரிப்ஷன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் நெக்ஸ்ட் 1 yearக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அக்டோபர் 1லேருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த டெய்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் கொடுப்போம். இதுக்கான ஃபீஸ் வந்து 600 ரூபி.
ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதே தான், டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே ஃபோன்பே இருக்குது, பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா ஆட் பண்ணிடுவோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம், டவுட் இருக்குன்னா கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம். எந்த மாநில அரசு பசுவை ராஜ்ய மாதாவாக அறிவித்துள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. இரண்டாவது கேள்வி, காஜின் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையிலானது? ஆன்சர் இந்தியா மற்றும் கஜகஸ்தான். மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் முதியோர் பராமரிப்பு உதவியாளர் படிப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. நான்காவது கேள்வி, சமீபத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிதி பரிமாற்றம் உள்ளிட்ட 4 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளது? ஆன்சர் ஜமைக்கா. ஐந்தாவது கேள்வி, மேக் இன் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. ஆறாவது கேள்வி, தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1969ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி, ஷிகரு இஷிபா எந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜப்பான். எட்டாவது கேள்வி, உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 142. ஒன்பதாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காலமானார்? ஆன்சர் ஹிஸ்புல்லா. பத்தாவது கேள்வி, கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். 11வது கேள்வி, இந்திய ராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்த்தி சரீன். இரண்டாவது கேள்வி, நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. தேச அகிம்சை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 2. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.